வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு, ரசம் வைக்க போகிறேங்க. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் எடுத்து ஒரு ஓட்டி எடுத்து தக்காளி போட்டு அரைக்கணும். வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் தக்காளி தொக்குக்கு. அப்புறமா இது நேற்று மீன் குழம்பு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மீன் துண்டெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், லெமனு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சதுங்க. இப்போ அந்த புளி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா அரைச்சவொடனே இது மாதிரி பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போது இது கூட பூண்டும் தக்காளி ஒரு 2-3 தக்காளியும் நல்லா கட் பண்ணி சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து தாளித்து கொட்டினா நம்மளோட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுங்க. நம்ம ரொம்ப மைய ஆட்ட வேணாம், சும்மா இது மாதிரி கொரப்பாக தக்காளி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கணும். அடுத்து இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு மட்டும் கொஞ்சம் பேஸ்ட்டாக, ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தக்காளி தொக்குக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி சேர்த்து நம்ம வதக்கி கொஞ்சம் வேக விடலாங்க. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இந்த உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். இந்த பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது இந்த தொக்குக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேங்க. வேறு கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை. வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வைக்கலாங்க. வச்சாக்கா அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி வருங்க. இந்த கிரேவி தொக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு கூட மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு சேர்த்துருக்கேன். வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கொதி விட போகிறேன். பாருங்கள், இந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 5 முட்டை இதில் உடச்சி ஊற்ற போகிறேங்க. இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும். கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். ரசம் பாருங்கள் கொதிக்குது. ரசமும் கொதித்த உடனே இறக்கிடலாம். ஒரு சிம்பிளான தக்காளி ரசம் ரெடி. வாங்க முட்டை உடச்சி ஊற்றி எடுக்கலாம். இதை நல்லா அங்கங்கே கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு இந்த 5 முட்டையை இந்த மாதிரி சுற்றினா போல் உடச்சி ஊற்றி மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாங்க. குக் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் அந்த முட்டையெல்லாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் பாதி வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டாக்கா நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு ரெடி ஆயாச்சு. இதில் தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கல, வெறுமனே வெங்காயம், தக்காளி, மசாலா மட்டும்தான். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். முட்டை ரொம்ப பிரியல, உடையில. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை தொக்கு ரெடி. வாங்க மீன் வறுத்துக்கலாம். இந்த பக்கம் மார்னிங் டிஃபனுக்கு தோசை ஊற்றிருக்கேங்க. இந்த தோசைக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா அதே முட்டை தொக்கு தாங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தோசையும் முட்டை தொக்கும். நேற்றுக்கு வச்ச மீன் குழம்பும் இருக்குது. அது இப்போ மார்னிங் டிஃபனுக்கு லஞ்சுக்கு வச்சுக்கலாம்.
ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருக்கு. திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷு. வாங்க லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், அப்புறம் நம்ம நேத்திக்கு சண்டே வச்ச மீன் குழம்பே இருக்குது. அதுவும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நேத்திக்கு வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்டா. அப்புறம் நம்மளோட தக்காளி ரசம், உடச்சி ஊற்றின நம்மளோட முட்டை தொக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, மீன் வறுவலுங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு, சாதம், முட்டை வறுவல், மீன் வறுவல் சேர்த்து. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு இது தாங்க. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.